கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உங்களில் தேவ அன்பு இல்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆமேன். பரிசுத்த வேதத்தில் மூலம் நாம் அறிய வேண்டிய இந்த தேவ அன்பு பற்றி சற்று தியானிப்போமாக. யோனா எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யோனா ஒரு நல்ல பிரசங்கியாக இருக்கிறான் என்று உள்ளது. யோனா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யோனா ஒரு நல்ல ஒரு ஜெப வீரன், பிரேயர் வாரியர் என்றும் உள்ளது. யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யோனா ஒரு தீர்க்கதரிசி என்றும் இங்கு குறிப்பிடப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் தான் யோனாவிடம் தேவன் விரும்பும் அன்பையோ, மன்னிக்கும் மனப்பான்மையோ, சகிப்புத்தன்மையோ, சாந்த குணத்தையோ கடைசி வரை பார்க்கவே முடியலை. ஏனென்றால் யோனா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவன் இனிமை பட்டத்தை அளிப்பேன் என்று சொல்லி அளிக்காமல் விட்டுவிட்டதை கண்டு தேவன் மேலேயே கோபப்பட்டான். இன்னும் அதே யோனாவை போன்று அநேக ஊழியர்களும் தேவ பள்ளிகளும் உண்டு. அதே போல் எலியா தீர்க்கதரிசி குறித்து பார்க்கும்போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அழிக்க ஆசைப்பட்டான். அதே போல் புதிய ஏற்பாட்டிலும் யோவான் ஸ்நானகன் பற்றி பார்க்கும் பொழுது தவறுகள் செய்த நபர்களை நேரடியாகவே கடிந்து கொள்ளும் ஒரு மனப்பான்மை உடையவன் இந்த யோவான் ஸ்நானகன். அதாவது ஏரோதின் தவறுகளை ஒளிவு மறைவு என்று கண்டித்தும் பேசிவிட்டான். அதாவது தவறு செய்பவர்களை மன்னிக்க இயலாதவர்கள் இவர்கள் தங்கள் செய்கிற நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கும் அப்படியே ஏற்றுக்கொண்டு நடத்தல் வேண்டும் என்று கண்டிப்பார்கள், துடிப்பார்கள். இவர்களிடம் நேர்மை நீதி இருக்கும். தவறுகளை தண்டிப்பவர்கள்தான் தேவன் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம் தேவனிடம் மனதுருக்கும் மனப்பான்மையுடையவர், அன்புள்ள தேவன் என்று தெரியாது. அது மட்டுமல்ல, இஸ்ரேலின் இந்த மகா பக்தி கூட்ட தலைவர்களாகிய பரிசேயர்களிடம் பக்தி இருந்தது, பாரம்பரிய வெறி இருந்தது, அதிகமான மத வைராக்கியம் இருந்தது. வேதத்தில் உள்ள பிரமாணங்களை நன்கு கற்று தேர்ந்தவர்கள்தான். இவர்களிடம் அதிகமாக பெருமை காணப்படும். ஆனால் இவர்கள் ஒருவரிடமும் தேவ அன்பு இல்லை என்று நம் ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். இவர்களது மதத்தின் பக்தி வைராக்கியம் பிறரை நேசிக்க தூண்டாமல் வெறுக்கவும், சகிக்கவும், விரோதிக்கவும் தூண்டுகிறது. இப்படிப்பட்ட அநேக ஊழியர்களிடமும் தேவ அன்பு கண்டுபிடிப்பது மிக மிக கடினம். ஆமேன். காட் பிளஸ் யூ.